அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினமும் ஒரு திருக்குறள் என்று கூறிக்கொண்டு தினமும் ஒரு குறள் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதில் ஒரு சில வேலை பளுவின் காரணமாக என்னால் ஒரு சில நாட்கள் பதிவு செய்ய முடியவில்லை. அதற்கும் உங்களை நான் வருந்துகிறேன். அருமையான திருக்குறள். நன்மையும் தீமையும் நாடி நலபுரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் நாடி நலபுரிந்த தன்மையின் ஆளப்படும். அருமையான திருக்குறள். ஒருவர் நன்மை எது தீமை எது என ஆராய வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்று ஆராய வேண்டும். அறிந்து நற்செயலில் மட்டுமே நாட்டம் கொண்டவர்கள் எப்பணியையும் ஆற்றிடும் தகுதி பெற்றவர்கள். ஒருவன் ஒரு அலுவலகத்தில் இருக்கிறார். இந்த பணி இந்த நிமிடத்தில் முடிக்க வேண்டும், இந்த பணி நாளை முடிக்க வேண்டும், ஆராய வேண்டும். இந்த வேலை இன்றைக்கி மிக அவசரம், இந்த வேலையை இன்றே முடித்தாக வேண்டும் அப்படின்னா அதில் நாட்டம் கொள்ள வேண்டும். நாளை நடக்க என்னை நாட்டம் கொண்டால் அதில் வெற்றியடைய முடியாது. அதேபோல் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிவார்கள். சில பேர் அலுவலக பணியை தன் பணி போல் வெற்றியடைய வேண்டும், பேறு புகழ் வாங்க வேண்டும் நினைப்பார்கள். ஒரு சில பேர் நேரத்தையும் காலத்தையும் கொட்டலாம். போதும், சம்பளம் இவ்வளோ தானே கொடுக்குறாரு, இதுக்கு மேலே எதுக்கு நம்ம வேலை செய்யணும், அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நினைப்பவர்கள் வாழ்வில் முன்னேற முடியாது. அது அருமையான நம்ம திருக்குறள். நன்மையும் தீமையும் ஆராய்ந்து நல்லது கெட்டது. அதாவது அன்னப்பறவை என்ன செய்யும், பாலும் தண்ணியும் கலந்திருந்தால் அது பாலை மட்டும் பருகுமாம். அதே போல் நம் நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், தீமையை விட்டுவிட வேண்டும். அதான் மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்வது, தம்பி நல்ல மாணவர்களுடன் சேருங்கள், நல்ல நட்பை வளருங்கள், நல்லதை நினையுங்கள், நல்லதே நடக்கும் என்று கூறுவேன். அதே போல மாணவர்களும் ஆராய்ந்த நன்மை எது தீமை எது ஆராய வேண்டும். ஆராய்ந்தால் கண்டிப்பால் நமக்கு எந்த பணியை கொடுத்தாலும் அது வெற்றி பெற முடியும். அதுதான் என்னுடைய திருக்குறள். அருமையான திருக்குறள். நான் எப்போவுமே சொல்லக்கூடியது ஒன்று, திருக்குறளை விட பெரிய நூல் எதுவுமே உலகத்தில் கிடையாது. திருக்குறளில் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டை ஆளுகின்றவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இல்லத்தரசி எப்படி இருக்க வேண்டும், வழக்கறிஞர் எப்படி இருக்க வேண்டும், விவசாயி எப்படி இருக்க வேண்டும், அதே போல் விவசாயிகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த மாதிரி பல்வேறு அது மாதிரி உணவு எப்படி உண்ண வேண்டும். இப்போ இன்று தானே டாக்டர் படித்து இந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க, அப்படி அந்த சாப்பாடு வள்ளுவன் அப்பொழுதே எழுதி வச்சிருக்கிறான். அதே மாதிரி அரசு எப்படி இருக்க வேண்டும், அரசன் எப்படி இருக்க வேண்டும் எழுதியிருக்கிறான். ஸோ அதனால் திருக்குறளை படித்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், முன்னுதாரணமாக வரலாம், உங்களை நல்லா வழிநடத்தும், வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.